ஹாய் எவ்ரிவன், நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்ராட் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டேட்டா சைடு ஒரு ரோல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா சைடு என்ன ரோல் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மெயினாக உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறது. ஸோ அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி இருக்க நிலைமையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே ஒரு டேட்டா பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கனால நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு போகும்போது நிறைய டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறதுக்கான ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரோல் என்னன்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ரோட் மேப் கொடுக்குறேன். ஸோ இந்த ரோட் மேப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் கம்பெனிஸ்க்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். ஸோ நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு மெயினாக எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் தேவை, எந்த மாதிரி டூல்ஸ், இது எல்லாமே நான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது டேரெக்டாக நீங்கள் டூல்ஸ் போகாதீங்க. டூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் டேட்டா அனலிசிஸ் தெரிஞ்சுக்கணும். டேட்டா அனலிசிஸ் ரோல் போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மொதல் இடம் எதுனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா மேக்ஸிமமான டூல்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் எக்ஸலில் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத் பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்று பேசிக் எக்ஸல்னு படிங்க. பேசிக் எக்ஸல் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் போக வேண்டியது அட்வான்ஸ் எக்ஸல். அட்வான்ஸ் எக்ஸல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸலும் நம்ம ஹியூமன் மாதிரி எவ்ரி டைம் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அட்வான்ஸ் எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் query இருக்கு, பிவோட் டேபிள்ஸ் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுன்னா உங்களால எக்ஸலை வச்சு மட்டுமே டேட்டா அனலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸல் நம்மளால சார்ட் வரைய முடியும். இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பெரிய கம்பெனிஸ் மேக்ஸிமம் அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் பற்றி வந்திருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் இன்னுமே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்போது எக்ஸல் தான் இருக்கிறதுலே ஸ்பீடாக கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸல்ல அதுக்கேற்ற அளவுக்கு தான் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல அதனால தான் அவங்க 250 காலம்ஸும் அதே மாதிரி ஒரு 10 lakh ரோஸ். ஸோ இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்களால இன்னுமே அதிகமாக போக முடியும். பட் இந்த லெவலை ஆப்டிமைஸ் பண்ணுறது போது இவ்வளோ ஸ்பீடாக லைக் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸல் அப்படிங்கிறது உங்களால் ஒரு டேட்டா அனலிஸ்டோ எந்த ரோல் போறீங்கனாலும் சரி, பேசிக் லெவலில் எக்ஸல் தெரில அப்படின்னா உங்களால் எந்த ஒரு ரோலுக்குமே உங்களால் போகவே முடியாது. அதனால எக்ஸல் தெரிஞ்சுக்கங்க. ஸோ செகண்ட் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, எக்ஸல் பாருங்க, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸோட லாங்குவேஜ். ஸோ இப்போ நான் டேட்டா பேஸோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எந்த மாதிரி டேட்டா பேஸ்? ரிலேஷன். ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக நிறைய இடத்துல நான் ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். ஸோ இந்த எஸ்கியூஎல் சீக்வல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களால் ஒரு டேட்டா பேஸ் உங்களால் டேட்டாவை வெளில எடுக்க முடியும். ஸோ நான் எக்ஸல்லையும் என்னால் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனால் எக்ஸல் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸல் மெயினாக கால்குலேஷனுக்காக உள்ளது. ஆனால் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ளதான். ஸோ அதனால எஸ்கியூஎல் உங்களால் மேக்ஸிமம் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண முடியும். எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா பேஸ் எந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL கேள்விப்பட்டிருக்கலாம், எஸ்கியூஎல் சர்வர் இருக்கு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஜுவலைசேஷன் டூல். ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் யாருக்கா பவர் BI தெரியும் அப்படின்னா நீங்கள் டேப்லூ படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குயிக் சென்ஸ் டூல் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்களால் ஒரு டேட்டாவை ஒரு விஷுவலாக காட்ட முடியும். ஏன்னா யாருமே டேட்டாவை டேபிளாக பார்க்குறதுல யாருக்குமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த டேட்டா ஒரு விஷுவலாக பார்க்கும்போது மட்டும்தான் ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஒரு விஜுவலைசேஷன் வியூவில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும் நான் விஷுவல் பண்ணி காட்டணும். ஸோ இப்போ கிளைண்ட் கொடுக்குறாங்க, ஸோ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஜுவலைசேஷன் ஃபார்மேட். ஸோ இதுக்கு எனக்கு பவர் BIயோ இல்லை டேப்லோ இல்லை குயிக் சென்ஸோ இல்லை கூகுள் பேஸ் பண்ணி கூகுள் லுக்கரோ எது தெரிஞ்சிட்டாலுமே என்னால் டேட்டா அனலிஸ்டாக போக முடியும். இதுக்கடுத்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தன். ஏன் அப்படின்னா பைத்தன் நார்மலான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால எல்லாருனாலையுமே பைத்தன் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால ஹெவியான ப்ரோக்ராமிங் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் தான் இருக்கும்.
ஸோ யார் வேணாலுமே வந்துட்டு ஈஸியாக பைத்தன் கற்றுக்க. ஸோ அப்போ பைத்தன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தன் பேஸ் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் போகலாம். எதனால இந்த ஒரு இவ்வளோ டூல்ஸ் எதுவுமே ஒரு ப்ரோக்ராம் போகிறோம்னா டூல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டாட்டிக்காக மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க டைனமிக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் ஒரு டைம்ல ஸ்டாட்டிக்காக மாறும். அப்போ எனக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக வேணும்னு போகும்போது நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். ஸோ பைத்தனில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ பைத்தனில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் போகணும் அப்படின்னா நம்பை இருக்கு, பேண்டாஸ், இதுக்கப்புறம் மேட்பிளாட். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு டேட்டா உங்களால் வந்து விஷுவல் பண்ணுறதுக்கு, இது அதே மாதிரி அனலிசிஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் டேட்டா அனலிஸ்டாக போகிறேன் அப்படின்னு போகும்போது நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு இது உங்கள்கிட்ட வந்து எக்ஸல்லையோ இல்லை சிஎஸ்சி ஃபார்மேட்லையோ. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் தெரிஞ்சிச்சு, நீங்கள் எக்ஸலில் நல்லா இருக்கேன்னு மேக்ஸிமம் உங்களால் எக்ஸலை வச்சு டேட்டா அனலிசிஸ் வந்து முடிக்க முடியும். அதே டேட்டா வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஏன்னா வந்து எக்ஸல்ல நம்மளால எல்லாமே பண்ண முடியும். டேட்டாவை க்ளீன் பண்ண முடியும், டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளால டேஷ்போர்டும் கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளால எக்ஸல்லே பண்ண முடியும். பட் அதே சமயம் வந்துட்டு அந்த டேட்டா அந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை தாண்டுது. ஸோ அப்போ எக்ஸல் ஏன்னா ஒரு செல் வைஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போகும்போது ஸோ இந்த டேட்டா பேஸ் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க வந்துட்டு ஒரு டேஷ்போர்டோட லைக் டேஷ்போர்டில் ஒரு பவர் ஒரு டேப்லூ மாதிரி ஒரு டூலோட கனெக்ட் பண்ணி பவர் அப்படி இல்லைன்னா டேப்லெட். ஸோ இந்த மாதிரி ஒரு டூலோட கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா விஜுவலைஸ் பண்றது. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை கிளீன் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா வந்து நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கணும். டேட்டா ப்ரீ ப்ராசஸ் சொல்லுவோம். அதுக்கடுத்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணது பவர் பிஐலையோ இல்லை டேப்லூலையோ உங்களால் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும். இதே இது வந்து உங்களால் பைத்தன்லேயும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரோல் தான் பண்ணும். பட் ஆனால் ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தேவை. இது போக வேற என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லாங்குவேஜ் இருக்கு, 6 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ 6 லாங்குவேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான லாங்குவேஜ் தான் கம்பேரிங் வித் பைத்தன். ஸோ பைத்தன் எப்படியும் அதே மாதிரி தான் 6 லாங்குவேஜுமே டேட்டா அனாலிசிஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதான் வந்து டேட்டா அனலிஸாக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சாலே உங்களால் வந்து ஈஸியாக எக்ஸல் எல்லாமே கற்றுக்க முடியும். இருக்க எல்லா டூல்லையும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மீன் மீடியன் மோடு இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க, எக்ஸல் தெரிஞ்சுக்கங்க, எஸ்கியூஎல் தெரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு டூல் லைக் பவர் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி டேப்லூ இருக்கு. ஸோ கூகுள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, கூகுளோட யூஸ் பண்ணால் கூகுள் வந்து லுக்கர் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போகும்போது பைத்தன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தனை தாண்டி வேற என்ன லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல அப்படின்னு போகும்போது டோட்டலாக நான் இவ்வளோ படிச்சிருந்தும் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை உங்களோட கிட்டப்லையோ லிங்க்டின்லையும் போஸ்ட் பண்ணுங்க. இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சு அப்படின்னா ஸோ உங்களால் வந்துட்டு ஈஸியாக லைக் ஏதோ கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு போகும்போது உங்களை அப்ரோச்சும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். தேங்க்யூ.